60% கிட்ட டவுன் 60% கிட்ட வந்து இந்த காயின் வந்து டவுன் ஆகிருக்கு. ஸோ அப்போ நீங்கள் ஒரு புது காயினை செலக்ட் பண்ணும்போது இப்படி வந்து பெரிய அளவு டவுன் ஃபால்ஸ் இருக்குதுன்னா வந்து நீங்கள் அதுக்குரிய ஸ்ட்ராட்டஜிஸை வந்து செய்ய வேண்டியிருக்கு. ஸோ பிஎன்பியை பார்த்தீங்கன்னா வந்து பிஎன்பி $600 இருந்தது வந்து ஆகமிஞ்சியா கிட்டத்தட்ட வந்தது $500. இப்போ போயிருக்கு வந்து $900. கிட்டத்தட்ட இது வந்து ஒரு 40%, 80% கிட்ட 600லேருந்து பார்த்தோம்னா நம்ம ஒரு நமக்கு ஒரு 50% அப் கொடுத்துருக்கு. ஸோ 50% வந்து மேலையும் கீழே ஒரு 20% வந்து டவுன்லையும் வந்து அப் கொடுத்துருக்கு. அப் அண்ட் டவுன்ஸ் வந்து போயிட்டு இருக்கு. ஸோ இதை பற்றி பிஎன்பின்ற கன்செப்ட் வந்து இப்படி இருக்குது. அதாவது பிஎன்பியை பொறுத்த வரைக்கும் மேலே வந்து 50%, கீழே வந்து 20% தான் வந்து பிஎன்பியோட ஃபிளக்சுவேஷனாக இருக்குது. 600லேருந்து பார்த்தோம்னு வந்தா இப்போ இதே வந்து நீங்கள் ஒரு கொயினை மற்ற ஏதாவது ஒரு நம்ம சொல்லணும் கொயினை ட்ரேடு எடுக்கணும்னா இப்போ வந்து $200 இருக்குது. ஸோ மேலே எவ்வளவு தூரம் போகும், கீழே எவ்வளவு தூரம் வரும்ன்றது ஃபர்ஸ்ட் வந்து நீங்கள் ப்ரெடிக்ட் பண்ண வேண்டியிருக்கும். ஸோ இவ்வளவு தூரம் வந்தாலுமே நமக்கு லொஸ் ஆகக்கூடாதுன்ற ஒரு கன்செப்ட்ல ஸ்ட்ராட்டஜியை பில்ட் பண்ணணும். ஸோ அப்போ நம்ம வந்து நமக்கு எப்படி இந்த ஸ்ட்ராட்டஜியை பில்ட் பண்ண போகிறோம்ட்டா வந்து ஃபர்ஸ்ட் வந்து லிக்விடேஷனை கணக்கில் எடுப்போம். ஸோ லிக்விடேஷன் வந்து நான் பார்க்கறதுக்கான கன்செப்ட் வந்து உங்களுக்கு சொல்லி தந்தது. ஸோ அதை வச்சுட்டு நமக்கு எந்த ப்ரைஸ் போனால் நமக்கு லிக்விடேஷன் ஆகக்கூடாதோ அந்த ப்ரைஸுக்கு வந்து வரணும்னா நம்ம மேக்ஸிமம் எவ்வளவு குவான்டிட்டியை வந்து பர்ச்சேஸ் பண்ணலாம் என்றதை வந்து ஃபர்ஸ்ட் நம்ம கணக்கில் எடுக்கணும். நம்ம சொலோனா காயின் எடுத்தோம்னு வச்சா, ஸோ நம்ம சொல் காயினை வந்து சொல்ல வந்து எடுப்போம்னா இந்த சொல் காயின்ல வந்து மேக்ஸிமம் வந்து நமக்கு ஒரு $500 போனாலும் லாஸ்ட் ஆகக்கூடாது. ஸோன்றது நம்ம எடுக்கிறோம். நம்மளோட கேபிட்டல் வந்து $1000 வச்சுக்கொள்றோம். $1000 வந்து என்னோட கேபிட்டல். நான் எனக்கு சொலோனா காயின்ல ட்ரேட் பண்ணணும். சொலோனா வந்து $500 போனாலும் லாஸ்ட் ஆகக்கூடாதுன்றா வந்து நான் ஃபர்ஸ்ட் வந்து அப்போ மேக்ஸிமம் இப்போ சொலோனா இருக்கிற இடம் வந்து $200. அப்போ $200 இருந்து சொலோனா வந்து இன்னும் ஒரு $300 மேலே போனாலும் அப்பா லொஸ் ஆகக்கூடாதுன்னா வந்து நான் எவ்வளவு சொலோனாவோ வாங்கலாம்ன்றது கணக்கு பார்க்கணும். ஸோ அப்போ வாங்கலாம்னு கணக்கு பார்க்கணும்னா இங்கேருந்து இது எவ்வளவு தூரம் வந்து பார்த்தீங்கன்னா 200லேருந்து 500 டிஸ்டன்ஸ் பார்த்தீங்கன்னா எவ்வளவு தூரம் பார்த்தீங்கன்னா $300 டிஸ்டன்ஸ் இருக்கு. அப்போ $300 டிஸ்டன்ஸ்ல வந்து $1000 லிக்விடேஷன் ஆகக்கூடாதுன்னா பார்த்தீங்கன்னா எவ்வளவு சொலோனா வாங்கலாம்ன்றது தான் இது கணக்கு. ஸோ அப்போ எக்ஸாம்பிளுக்கு நான் 33.3 சொலோனா வாங்கினேன்டா வந்து எனக்கு லிக்விடேஷன் வந்து எங்கே இருக்கு வேண்டாம், அதாவது செல் ஆர்டர்ல $3.3 வாங்கினேன்டா லிக்விடேஷன் $500 இருக்கு. ஸோ அப்போ என்னோட மேக்சிமமான சொலோனா எவ்வளவு வாங்கினாலும் லிக்விடேஷன் 500 இருக்க போகணுமெண்டா வந்து 3.3 சொலோனா வந்து வாங்கணும். ஸோ இதை எப்படி இதை கண்டுபிடிச்சேன்னு பார்த்தீங்கன்னா இந்த 300 வந்து இந்த 1000 வந்து இந்த 300ஆல் அதாவது இந்த டிஃப்ரெண்டால பிரிச்சிங்கன்னா வந்து நீங்கள் எவ்வளவு கோயினோட குவான்டிட்டியை மேக்ஸிமமாக வாங்கினா உங்களோட லிக்விடேஷனுக்கான இடத்துக்கு போகும்ன்றதை வந்து பார்க்கலாம். ஸோ அப்போ அதுக்கு நம்ம ஃபஸ்ட்டு டிசைட் பண்ண வேண்டியது நம்மளோட லிக்விடேஷனை நம்ம எங்கே வைக்க போகிறோம்னு சொல்லி. ஸோ நம்மளோட லிக்விடேஷனை நம்ம எங்கே வைக்க போகிறோம், 500ல வைக்க போகிறோம். ஸோ அப்போ 500ல வைக்க போகிறோம்னா நம்மளோட சொலோனா காயின் எங்கே இருக்குது, 200ல இருக்குது. அப்போ 200ல சொலோனா இருக்குது, 500ல வைக்க போகிறோம். அப்போ ரெண்டுக்கும் டிஃப்ரெண்ட் பார்த்தீங்கன்னா $300 டிஃப்ரென்ஸ் இருக்குது. இந்த $300 டிஃப்ரெண்ட்டை வந்து எதால் பிரிக்க போகிறோம், நம்மளோட கேபிட்டலை பிரிக்க அப்படின்னா 3.3 சொலோனா வந்து நான் மேக்ஸிமம் குவான்டிட்டியாக வாங்கிடலாம். இப்போ நம்ம பிஎன்பிக்கு $1000 2.56ன்றதை வந்து செலக்ட் பண்ணமோ அதே மாதிரி சொலோனா பொறுத்தவரை நமக்கு நம்மளோட $1000 கேபிட்டலுக்கு வந்து லிக்விடேஷன் 500ல வேறணுமெண்டா நமக்கு வந்து 3.3 சொலோனா தான் மேக்ஸிமம் வாங்கிடணும். அப்போ இந்த 3.3 வந்து நம்ம பிரிக்கணும். அவரேஜ் பண்ணுற ஸ்டேஜஸாக பிரிச்சுட்டு வரணும். பட் இங்கே இருக்கிற அடுத்த கன்செப்ட் வந்து பிஎன்பின்ற மினிமம் பை வந்து பார்த்தீங்கன்னா 0.01 பிஎன்பியை வந்து பைனான்ஸில் வந்து வாங்கலாம். இப்போ 0.0 பை தான் குறைஞ்சளவு, அதாவது நீங்கள் குறைஞ்ச 0.01 ட்ரேடுக்கு வாங்கி ஆகணும், ஒரு ட்ரேடை போடணும்னு சொன்னால். ஆனால் சொலோனாவை பொறுத்தவரையும் ஒரு சொலோனாவை நீங்கள் வாங்கி ஆகணும், ஒரு ட்ரேட் வந்து எடுக்கணும்னு சொன்னால். அப்போ ஒரு ட்ரேடுக்கு ஒரு சொலோனாவை கண்டிப்பாக வாங்கி ஆகணும். ஸோ அப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா அப்போ 3 சொலோனா வாங்கணும்னா ஃபர்ஸ்ட் பைக்கு 1 வாங்கிட்டீங்கன்னா அதை அவரேஜ் பண்ண 2 தேவைப்படும். திருப்பி அவரேஜ் பண்ணால் 4 சொலோனா வாங்கிடுவீங்க. அப்போ 4 சொலோனா வாங்கினா இதில் லிக்விடேஷன் வந்து கிட்டத்தட்ட இங்கேருந்து $450 வந்து இருக்கும். ஸோ $450 லிக்விடேஷன் ஆகும். இந்த 4 2 அதாவது 2 அவரேஜ் தான் வந்து சொலோனா வச்சு பண்ணல. முதலாவது 1 வாங்கிங்க, திருப்பி வாங்கினா 2 இன்னும் சொலோனா வாங்கிங்க, திருப்பி வாங்கினா 2 சொலோனா வாங்கிங்க. அப்போ 2 அவரேஜ் மட்டும் தான், 3 ஸ்டேஜஸ் 2 ஸ்டேஜஸ் மட்டும் தான் வந்து சொலோனாவில் போடையிலும் நீங்கள் $500 லிக்விடேஷன் வைக்கணும்னு சொன்னால். அப்போ இப்படியான கன்செப்டுகளை கொஞ்சம் நீங்கள் பார்க்க வேண்டியிருக்கும். ஸோ அப்போ உங்களுக்கு வந்து சொலோனா பொறுத்தவரையும் இப்போ ஒரே ஒரு சொலோனா தான் வாங்கக்கூடிய சிச்சுவேஷன் இருக்குன்னா அப்போ நீங்கள் சொலோனா வச்சு ட்ரேட் பண்ணிடலாம். அது ஸோ இது எப்படி நீங்கள் பார்க்கலாம்ன்றது நான் உங்களுக்கு ஷோ பண்ணுறேன். நீங்கள் ஒரு சொலோனா தான் வாங்கலாம் குறைஞ்சதுன்னு நான் சொல்கிறேன். பட் எப்படி அந்த ஒரு சொலோனா தான் வாங்கலாம்னு பார்த்தீங்கன்னா வந்து இதில் வந்து பாருங்கள். ஓகே, இங்கே வந்து சொலோனாவை செலக்ட் பண்ணுங்கள். யூஎஸ்டிடி செலக்ட் பண்ணிங்கன்னா வந்து இங்கே அமௌண்ட்டில் டச் பண்ணிங்கன்னா இதில் வந்து செக் பண்ணலாம். ஸோ இங்கே வந்து பாருங்கள் உங்களுக்கு வந்து
இதுல வந்து பாத்தீங்கன்னா மினிமம் ஓகே. ஸோ ஓகே, இதுல வந்து சொலோனா வந்து 0.03 சொலோனா ஆனா கொண்டு வந்துட்டாங்க. பைனான்ஸோட நியூ அப்டேட் நினைக்கிறேன். ஸோ சொலோனாவோட மினிமம் பையை வந்து குறைச்சிட்டாங்க. அதாவது 0.0 இதுல வந்து பாத்தீங்கன்னாலே தெரியும். இதுல இருந்து பாத்தீங்கன்னா தெரியும், மினிமம் பை வந்து 0.03 சொலோனா நீங்க பை பண்ணலாம்ன்ற மாதிரி கொண்டு வந்துட்டாங்க. ஸோ மினிமம் பையை குறைச்சபடியா நம்மளுக்கு வந்து சொலோனாவில் செட் பண்ணக்கூடிய சான்சஸ் இருக்குது. ஓகேவா? நான் வந்து $1ன்றதுக்கு தான் கணக்கு சொன்னேன். பட் வந்து இப்போ 0.03 இருக்குன்னா வந்து நம்மளால சொலோனாவில் ட்ரேட் பண்ண முடியும். அப்போ நம்ம சொலோனாவில் எப்படி ட்ரேட் பண்ண போறோம்னா வந்து 0.03 வந்து ஃபர்ஸ்ட் பைக்கு வாங்கிடும் சொலோனாவை. அப்போ செகண்ட் பைக்கு வாங்கிடும் 0.06. அப்போ இதை வந்து ஈஸியாக கணக்கு பார்க்குற கேல்குலேட்டர் எடுக்கலாம். ஸோ கேல்குலேட்டரில் எடுத்து வந்து நம்ம கணக்கு பார்த்துக்கொள்ளலாம். ஓகேவா? 0.03 இன்டூ 2 இன்டூ 2 இன்டூ 2 இன்டூ 2 இன்டூ 2 இன்டூ பார்த்தோம்னா நம்ம கிட்டத்தட்ட நம்மளால எத்தனை ஸ்டேஜ் போடணும்னு சொல்லலாம்? 1 2 3 4 5 6 7 ஸ்டேஜ் போட முடியும் $1000. அதாவது நம்ம பிஎன்பியில் எப்படி இந்த ஸ்டேஜஸை போட்டோமோ சொலோனாவிலையும் சேம் இதே மாதிரி நம்மளால ஸ்டேஜஸை போட முடியும். 7 ஸ்டேஜஸ் போட முடியும். $500 லிக்விடேஷன்ல இருக்கணும்டா. ஸோ இப்போ $500 இல்லை, இதே மாதிரி குறையத்தான் வரப்போகுது. ஏன்டா வந்து 3.8 3.8 வந்து 8 நாள் இருக்கிறபடியா நம்ம $1000 கேபிட்டலை வந்து பிரிக்க போறோம். 3.84 இல்லை, ஓகேவா? 8 4ஆல பிரிக்க மாட்டோம். நமக்கு $260 மூவ்மெண்ட்டை வந்து இது தாக்கு பிடிக்கும். அப்போ சொலோனா வந்து இங்கே இருந்து $250 மேலே போனாலும் இல்லாட்டி கீழே வந்தாலும் நமக்கு தாக்கு பிடிக்கும். இப்போ கீழே வந்தால் தாக்கு பிடிக்கும். கீழே வந்து $200 நிற்கிற சொலோனா 260 வேற கீழே இறங்காது. இல்லை இறங்குறா மைனஸ் எல்லாம் போகணும். அப்போ கீழே வந்து லிக்விடேஷன் வர போகிறது இல்லை. மேலே வந்து பார்த்தீங்கன்னா லிக்விடேஷன் வந்து எவ்வளோ வர போகுதுன்னா வந்து 260. அப்போ இப்போ 200ல் நிற்குதுண்டா 200 + 260. அப்போ ஏன்டா கிட்டத்தட்ட $460 லிக்விடேஷனை வச்சுட்டு நம்மளோட செட்டிங்ஸ் வந்து செட் பண்ணணுமெண்டா. இப்போ 460 லிக்விடேஷன் வராது. ஏன்டாவது மேக்சிமம் ஸ்டேஜ் எடுத்தா பிறகு இந்த இடத்துக்கு வந்தா மட்டும்தான் வந்து லிக்விடேஷன் அந்த இடத்துக்கு வரும். இப்போ மேக்ஸிமம் ஸ்டேஜை வந்து எவ்வளோத்துல எடுக்க போறோன்றதை நம்ம டிசைட் பண்ண போறோம். அப்போ நம்ம ஸ்டேஜஸை வந்து கொஞ்சம் தள்ளி தள்ளி வந்து மேக்ஸிமம் ஸ்டேஜ் வந்து ஒரு $100 வந்து சொல்லணும். $100 இல்லை $50 மூவ் பண்ணா அப்புறம் இல்லை $100 மூவ் பண்ணா தான் வந்து மேக்ஸிமம் ஸ்டேஜ் போடுதுன்னு வைப்போம். அப்போ $100 மூவ்மெண்ட்னா வந்தா தான் வந்து மேக்ஸிமம் ஸ்டேஜை போடுதுண்டா வந்து. இப்போ மேக்ஸிமம் ஸ்டேஜ் போடுறதுல வந்து ஒரு ஃப்ளோட்டிங் லாஸ் ஒரு $50 நிற்குதுட்டா. மிச்சம் வந்து நமக்கு லிக்விடேஷன் வரப்போது 50 + 260. இதுல வந்து ஒரு மைனஸ் இதுல வந்து பார்த்தோம்னா 260 வரப்போகுது. அப்போ என்ன $360 வந்து லிக்விடேஷனுக்கு வந்து டிஃப்ரெண்ட் இருக்க போகுது. அப்போ இப்போ சொலோனா ப்ரைஸ் பார்த்தோம்னா 200 வச்சோம்னா 560 சொலோனா போனால் தான் நமக்கு லிக்விடேஷன் ஆகும். ஸோ அப்போ 560 லிக்விடேஷன் ஆகும்ன்றது நமக்கு ஓகேவா இருந்துச்சுண்டா அப்போ நம்ம இந்த ஸ்டேஜஸாக போடலாம். $1000 கேபிட்டல் இருக்கிற ஒரு ஆள் வந்து சொலோனா வந்து 7 ஸ்டேஜஸாக போடலாம். அந்த 7 ஸ்டேஜஸை வந்து எப்படி போட போகிறோம்ன்றதை வந்து அதுக்கேற்ற மாதிரி நம்ம அதை வந்து நம்ம கம்பெனிகிட்ட ஒரு சஜஷனாக கேட்கலாம். ஸோ அப்போ நம்ம தான் அதை டிசைட் பண்ண போகிறோம். நம்மளோட லிக்விடேஷன் வந்து 560 சொலோனா போக நமக்கு மாஸ்டர் க்ளோசர் சப்போஸ் ஆகலைன்னா நமக்கு இந்த ரிஸ்க் இருக்குன்றது நம்ம கண்டிப்பாக தெரிஞ்சிருக்கணும். ஸோ இப்போ 560 இதே வந்து $1000 வைக்கலுமான்னு கேட்டிங்கன்னா லிக்விடேஷனை $1000 வைக்கலும். ஸோ $1000 வைக்கணும்னா நீங்கள் என்ன செய்யணும்னா ஃபர்ஸ்ட் வந்து நீங்கள் $1000 வந்து லிக்விடேஷன் வரணும்னா மேக்ஸிமம் எவ்வளவு சொலோனா வாங்கணும்னு பார்க்கணும். அப்போ $1000 வந்து வாங்கணும்னா நீங்கள் இப்போ சொலோனா இருக்குது $1000 லிக்விடேஷன் வைக்க போகிறோம். அப்போ ஏன்னா இப்போ சொலோனா எவ்வளவு இருக்குன்னு பார்க்கணும்னா அப்போ இப்போ $1000 இருந்து இப்போ சொலோனாக்கு $200 இருக்கு. அப்போ எவ்வளவு டிஃப்ரெண்ட் ரெண்டுக்கு இடையில இருக்குன்னு பார்த்தீங்கன்னா $800. அப்போ $800 மூவ்மெண்ட்டை நமக்கு தாக்கு பிடிக்கிற மாதிரி இருக்கணும்ட்டா எவ்வளவு சொலோனா வாங்கணும்ன்றதை பார்க்கணும். அப்போ $800 மூவ்மெண்ட்டை தாக்கு பிடிக்கணும்ட்டா வந்து நம்மளுக்கு சொலோனா வாங்கணும் வந்து அதாவது இப்போ $800 $1000 போகக்குள்ள வந்து சொலோனா லொஸ்ட் ஆகக்கூடாதுன்னு பார்த்தோம்னா வந்து அப்போ நம்ம 0.0 நமக்கு வந்து நம்ம லிக்விடேஷனை வந்து $1000 வைக்க போகிறோம். ஸோ இப்போ என்ன வேண்டாம் வந்து நம்மளால 1.5 சொலோனா கிட்ட வந்து இருந்துச்சுன்னா வந்து நம்மளால லிக்விடேஷன் வந்து அவ்வளோ தூரத்துக்கு வைக்கலும். ஸோ இதுக்கு ரீசன் என்னவா இருக்குன்னு பார்த்தா நம்மளோட கேபிட்டல் நமக்கு தெரியணும். ஸோ அப்போ நம்மளோட கேபிட்டல் வந்து $1000 வந்து நம்ம பிரிக்கணும் வந்து எவ்வளோத்துல லிக்விடேஷன் வந்து வைக்க போகிறோம்ட்டா வந்து பிரிக்க போகிறோம். $800 மூவ்மெண்ட்டுக்கு வந்து நமக்கு லிக்விடேஷன் ஆகக்கூடாது. அப்போ $800 மூவ்மெண்ட்டுக்கு ஆகக்கூடாதுன்னா இதில் வந்து 1000ன்றது நம்மளோட கேபிட்டல், 800ன்ற சொலோனா மூவ் பண்ண போகிற தூரம். அப்போ 200லேருந்து $800 ஆனால் 800 மூவ்மெண்ட் பண்ண போதுன்னா $1000 சொலோனா போக போகுது. $1000 கேபிட்டல் இருக்க போகுது. அப்போ நமக்கு 1.25 சொலோனா இருந்துச்சுண்டா வந்து நம்மளால
நம்மளால வந்து மேக்ஸிமம் ஸ்டேஜுக்கு 1,205 இருந்துச்சுன்னா வந்து லிக்விடேஷனை வந்து $1,000 வைக்க இயலும். ஸோ அப்போ இதுக்கு வந்து நம்ம எப்படி ஸ்டேஜஸ் போடலாம்னா இந்த 1,10,5ன்றதை வந்து நம்ம பார்க்கணும். மினிமம் சொல்லணும்னா எவ்வளோ வாங்கலாம் 0.03. அப்போ இதை வந்து பிரிக்க போகிறோம் அதாவது நம்ம இதை வந்து பிரிக்க போகிறோம். ஓகே, பெருக்கிட்டு போகிறோம் 2ஆல் 1. ஸோ 1 டைம் பெருக்கிட்டோம். ஸோ இதை வந்து 2ஆம் தடவை பெருக்கும், 3ஆம் தடவை பெருக்கும், 4ஆம் தடவை பெருக்கும், 5ஆம் தடவை பெருக்கும், 6ஆம் தடவை பெருக்கும். ஸோ 6ஆம் தடவை பெருக்கில் வந்து நமக்கு 1.9392 வருது. அதே மட்டும் குறைக்கமெண்டா 0.96 வருது. அப்போ 0.96ன்றது நமக்கு கொஞ்சம் குறைவாக இருக்கிற நம்ம அடுத்த ஸ்டேஜ் எடுக்க போகிறோம் 1.92 வருது. அப்போ தான் 1.92 தான் நம்மளால குறைஞ்சது வாங்க போகிறோம். 1.92ன்றது வந்து 1000, அதாவது நம்மளோட $1,000 கேபிட்டலால் பிரித்து பார்க்க போகிறோம். 1.92ன்றது வந்து $520 மூவ்மெண்ட்டை வந்து தாக்கு பிடிக்கும். ஸோ இப்போ $520 மூவ்மெண்ட்னா நம்மளோட ஸ்டேஜஸ் எல்லாமே கொஞ்சம் கொஞ்சம் தள்ளி தள்ளி போட்டோம்னா வந்து நம்மளால பிஎன்பி இது $520 மூவ்மெண்ட்னா $520 மூவ்மெண்ட் $20 இதை வந்து ப்ளஸ் பண்ண போகிறோம் $200 சொலோனான ப்ரைஸ். அப்போ $720 மூவ் பண்ணால் தான் $720 சொலோனா போனால் தான் லொஸ்ட் ஆகும். இதுலேயும் வந்து நம்மளோட லாஸ்ட் ஸ்டேஜை வந்து கடைசி ஸ்டேஜை வந்து ஒரு $100 இல்லை $150 வச்சோம்னா இதோட ப்ளஸ் $150 வந்து அட் பண்ணிடும். ஸோ அட் பண்ண மாட்டோம் $850 சொலோனா போனால் தான் வந்து நமக்கு லொஸ்ட் ஆகுற மாதிரி இருக்கும். ஸோ இப்படி வந்து நம்மளுக்கு விரும்பின மாதிரி வந்து நம்மளோட லிக்விடேஷன் ப்ரைஸை வந்து கணக்கு பார்த்துக்கலாம். ஸோ கணக்கு பார்த்து வந்து எந்த கோயினாக இருந்தாலும் ஸோ நமக்கு தெரிய வேண்டிய விஷயம் நம்ம எவ்வளோ கேபிட்டல் செட் பண்ண போகிறோம், எவ்வளவு மினிமம் பை பண்ணலாம், எவ்வளவு தூரத்துல லிக்விடேஷனை வைக்க போறோம். ஸோ இவ்வளவும் தெரிஞ்சுன்னா நமக்கு எத்தனை ஸ்டேஜ் போடணும்ன்றதை வந்து நம்ம டிசைட் பண்ணிக்கலாம். ஓகேவா, அந்த ஸ்டேஜஸை வந்து டிசைட் பண்ணிட்டு அந்த ஸ்டேஜஸை நம்ம எப்படி போடணும்ன்றதை வந்து அடுத்தது பார்க்கணும். ஸோ இப்போ 6 ஸ்டேஜஸ் வந்துச்சுன்னா வந்து இப்போ 6 ஸ்டேஜஸ் வந்து உங்களுக்கு போடுறதுக்கு கிடைச்சிருக்கு. இப்போ நாங்கள் ஒரு $1,000 கேபிட்டல் நீங்கள் வந்து லிக்விடேஷன் வந்து ஒரு 1000ல் வச்சிருக்க போறீங்க. சொல்லணும்னா 1000க்கு போனால் தான் உங்களுக்கு லிக்விடேஷன் ஆகிற மாதிரி வைக்க போறீங்க. அப்போண்டா வந்து உங்களுக்கு எப்படி இந்த ஸ்டேஜஸை பிரிக்கலாம்னு பார்த்தீங்கன்னா ஒரு 6 ஸ்டேஜஸ் வந்து பிரிக்கணும். இப்போ நீங்கள் சொல்லணும்னா ஒரு $5 மூவ் பண்ணால் முதலாவது ஸ்டேஜ் விழுகுதுன்றா 2வது ஸ்டேஜ் வந்து எவ்வளவு மூவ் பண்ணால் வரணும், அதாவது $10 மூவ் பண்ணால் வரணுமா, $20 மூவ் பண்ணால் வரணுமான்றது வந்து நீங்கள் டிசைட் பண்ணணும். அதை எப்படி டிசைட் பண்ணீங்கன்னாலும் இந்த சொலோனோட மூவ்மெண்ட்டை வச்சு தான் டிசைட் பண்ணுவீங்க. அப்போ இந்த இடத்துல வந்து நம்ம குறுகிற ஒரு கட்டத்தில் பார்க்கணும். ஏன்னா சொலோனோட மூவ்மெண்ட் வந்து பார்க்கறதுக்காண்டி ஸோ நம்ம இங்கே வந்து பார்ப்போம். ஸோ இதில் வந்து சொலோனோட மூவ்மெண்ட் வந்து ஓரளவுக்கு நீங்கள் ஓரளவுக்கு வந்து உங்களுக்கு சொல்லணும் ஹை மூவ்மெண்ட்டில் வந்து இருந்திருக்கு இப்போதைக்கு. ஸோ நம்ம 3 டே கேண்டிலில் பார்க்கல வந்து கொஞ்சம் கிளாரிட்டியாக இருக்கும். ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா வந்து ஸோ 1 டே கேண்டிலில் பார்ப்போம். 1 டேயில் பார்க்கல வந்து நம்ம ஒரு கேண்டில் ஸ்டிக் தெரிய போகுது. ஸோ இப்போ ஒவ்வொரு கேண்டில்லையும் வந்து நம்ம அனலைஸ் பண்ண வேண்டி இருக்கும். ஸோ இப்போ இதில் வந்து பார்த்தீங்கன்னா இந்த கேண்டில் லோ அண்ட் ஹைன்றது இருக்குது. அப்போ லோ பார்த்தீங்கன்னா வந்து 159, ஹை பார்த்தீங்கன்னா வந்து 172. அப்போ கிட்டத்தட்ட மூவ்மெண்ட் வந்து $10-11 கிட்ட நார்மலாக சொல்லணும்னா ஈஸியாக மூவ் பண்ணுது. அப்போ $11 மூவ்மெண்ட் இருக்குண்டா நம்ம அதுக்குள்ள ஒரு 2 ஸ்டேஜோ இல்லை ஒரு ஸ்டேஜஸ் வந்து விழுற மாதிரி இருக்கணும். அப்போ நம்ம ஒரு 5 முதல் ஸ்டேஜை வந்து ஒரு $5 மூவ்மெண்ட்டுக்கு, 2வது ஸ்டேஜ் வந்து $10 மூவ்மெண்ட்டுக்கு, அப்போ தொடர்ந்து இதில் டவுன் ஆகிட்டு வர ஸ்டேஜஸ் வரும், தொடர்ந்து அப் ஆகிட்டு போக ஸ்டேஜஸ் விழும். ஸோ இப்படியான சுச்சுவேஷனில் வந்து விழாது. ஏன்னா வந்து இங்கே வந்து ஒரு டேயில் வந்து பார்த்தீங்கன்னா மூவ்மெண்ட் வந்து நடக்கல. இந்த டேயில் பார்த்தீங்கன்னா அதாவது இந்த டேயில் பார்த்தீங்கன்னா மூவ்மெண்ட் வந்து $3 மூவ் பண்ணிருக்கு சொல்லலாம். ஸோ இந்த வந்து மூவ் பண்ணல. ஸோ இப்போ இப்படியான டேஸில் வந்து நம்ம அனலைஸ் பண்ணணும் வந்து அப்போ சொலோனா வந்து இவ்வளவு தூரம் மூவ் பண்ணுது, அப்போ தொடர்ந்து மேலே போகலாம் அவரேஜ் பண்ணுற ஸ்டேஜை கடைசி ஸ்டேஜை ஒரு இவ்வளவு தூரத்தில் வச்சா நமக்கு பாசிபிளாக இருக்கும் நம்மளோட மூவ்மெண்ட்டை தாக்கு பிடிக்கிறது. இப்போ இதெல்லாமே அனலைஸ் பண்ணிட்டு தான் வந்து நம்ம இதை செட் பண்ண வேண்டியிருக்கும். ஸோ அப்போ அந்த 6 ஸ்டேஜ் டிசைட் பண்ணிட்டு வந்து இதையும் வந்து அனலைஸ் பண்ணி செட் பண்ணிட்டு வந்து நீங்கள் அதை போக போக வந்து அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம். ஸோ கடைசி ஸ்டேஜை மட்டும் உங்களுக்கு தள்ளி வச்சுட்டு கடைசி ஸ்டேஜை வந்து ஒரு $150 மூவ்மெண்ட்லையோ இல்லாட்டி $200 மூவ்மெண்ட்ல வச்சுட்டு வந்து கடைசி ஸ்டேஜை மட்டும் வச்சுட்டு மிச்சம் 5 ஸ்டேஜஸ் வந்து கடைசி ஸ்டேஜஸை விட மிச்சம் 5 ஸ்டேஜஸ் வந்து இந்த ப்ராஃபிட் மேக் பண்ணுறதுக்கு ஏற்ற மாதிரி நம்ம அட்ஜஸ்ட் பண்ணிக்கணும். ஸோ இது எப்படி அட்ஜஸ்ட் பண்ணலாம்னு பார்த்தீங்கன்னா இதை நீங்கள் கொஞ்ச நாள் வந்து ட்ரேட் பண்ண வந்து நீங்கள் எந்த ஸ்டேஜை அட்ஜஸ்ட் பண்ணால் இது வந்து கீழே ப்ராஃபிட் புக் பண்ணும், எந்த ஸ்டேஜை அட்ஜஸ்ட் பண்ணால் வந்து உங்களுக்கு மேலே ப்ராஃபிட் புக் பண்ணுன்றது வந்து நீங்கள் ஓனாக வந்து அனலைஸ் பண்ணக்கூடிய மாதிரி இருக்கு. ஸோ இந்த டேட்டாஸை வச்சுட்டு வந்து நீங்கள் உங்களால் உங்களுக்கு ஓன் கோயினுக்கான ஓன் ஸ்ட்ராட்டஜியை வந்து பில்ட் பண்ணிக்க முடியும். ஓகேவா, ஸோ இதெல்லாத்தையும் வந்து நீங்களாக பண்ணும்போது வந்து உங்களோட மார்க்கெட்டோட ஒரு அண்டர்ஸ்டாண்டிங்கும் அந்த ஏஃபி போட்டோட ஏஃபி போட்டோட என்னன்ற அண்டர்ஸ்டாண்டிங் வந்து விளங்கும். ஸோ இப்போ இதே மாதிரி நான் இன்னும் ஒரு கோயினுக்கு வந்து நீங்கள் பிடிசியை வந்து எதிர்பார்ப்பீங்க, நான் பிடிசிக்கு வந்து காட்டுறேன். ஓகேவா, பிடிசிக்கு வந்து பார்த்தீங்கன்னா வந்து பிடிசி யூஎஸ்டியை பொறுத்தவரை நம்ம ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆண்டு பார்க்க போகிறோம் மினிமம் பை. ஓகேவா, மினிமம் பைன்றது வந்து நமக்கு எவ்வளோ இருக்குன்னு பார்த்தீங்கன்னா 0.001 பிடிசி. ஓகேவா, 0.001 பிடிசின்றது வந்து எவ்வளவுன்னு பார்த்தீங்கன்னா
கிட்டத்தட்ட அதாவது 0.01 பிடிசின்றது எவ்வளோ பார்க்கணும்னா அதை வந்து நம்மளுக்கு பெருக்கணும் 0.001 இன்டு $1,12,000 ஓகேவா. $12,000 கிட்டத்தட்ட $112 வந்து ஒரு பைக்கு வந்து தேவைப்படும். அப்ப நமக்கு வந்து பிடிசி வந்து மூவ்மெண்ட்டுக்கு வந்து நம்ம எக்ஸாம்பிளுக்கு நம்ம லிக்விடேஷனை வந்து பிடிசி ஒரு 2 லட்சத்துல வைக்கணும்னு யோசிக்க மாட்டோம். $1,000 கேபிட்டல் இருக்கு, $1,000 கேபிட்டல் இருக்கு. ஸோ எனக்கு பிடிசி இந்த லிக்விடேஷன் வந்து மேலே போய் $2,000 போனால் லொஸ்ட் ஆகணும். அப்படி இல்லைன்னா மோஸ்ட்லி 2 லட்சம்ன்றது வந்து எல்லாருக்கும் பயமா இருக்கும்னா 3 லட்சத்துக்கு போனால் லொஸ்ட் ஆகும். அதாவது 3 லட்சம் போனால் தான் லிக்விடேஷன் ஆகணும். அதை மாஸ்டர் க்ளோசர் ஆகாம 3 லட்சம் மட்டும் லிக்விடேஷன் ஆகணும்ன்ற மாதிரி ஒரு கன்செப்ட் எடுப்போம். ஸோ அப்போ எடுத்த மட்டும் வந்து எனக்கு ஃபர்ஸ்ட்டாக தெரியணும் பிடிசி வந்து $3,00,000 இப்போ இருக்கிறதுக்கு 3 லட்சத்துக்கும் எவ்வளவு டிஃப்ரெண்ட்ன்றது வந்து நான் இப்போ 1,20,000 வந்து கணக்கு பார்க்கறதுக்காண்டி பிடிசி இப்போதை ப்ரைஸ் வந்து யோசிக்கிறேன். ஸோ அப்போ 3 லட்சத்துலேருந்து கழிக்க போறேன் வந்து 1,20,000 ஓகேவா. கழிச்சனண்டா வந்து எனக்கு 1,80,000 வருது. அப்போ 1,80,000 வந்து மூவ்மெண்ட் பண்ணணும். அப்போ 1,80,000 மூவ்மெண்ட் பண்ணா வந்து என்னோட $1,000 கேபிட்டல லொஸ்ட் ஆகினா என்ன, அதாவது லொஸ்ட் ஆகணும்ட்டா இவ்வளவு $1,000 கேபிட்டல் இருக்கு. $1,000 கேபிட்டல் வந்து லிக்விடேஷன் இல்லாம 1,80,000 மூவ் பண்ணதுல வந்து எனக்கு போகணும்ட்டா வந்து நான் ஃபர்ஸ்ட் வந்து டிசைட் பண்ணணும் வந்து இந்த அதாவது இந்த $1,000 வந்து பிரிக்கணும் வந்து 1,18,000 பிரிக்கணும் ஓகேவா. 1,80,000 பிரிக்கணும். பிரிச்சா வந்து எனக்கு எவ்வளவு பிடிசி வந்து வரும்னு பார்த்தீங்கன்னா 0.0055 பிடிசி வரும். அப்போ 0.05 பிடிசி தான் என்னால் வந்து வாங்கணும். அப்போ நான் 0.06 வந்து எடுத்துக்கொள்றேன் ஓகேவா. அப்போ நான் என்னால் மினிமம் பை வாங்கலும் 0.001 வந்து வாங்கிடும். அப்போ எனக்கு வந்து எவ்வளவு லொஸ்ட் ஆகணும்னா 0.06 எடுக்கலும். என்ன ஒன்றா நான் வந்து பார்த்துக்கொள்றேன் வந்து எனக்கு வந்து ஃபர்ஸ்டேஜ் எவ்வளோ வரும்னா 0.01 வந்து என்ட்ரி வாங்கிடுவேன். 0.01 வந்து என்னோட என்ட்ரி ப்ரைஸாக இருக்கும். அடுத்தது வந்து திருப்பி வாங்குறதுக்கு 2 மடங்கு ஆக்குவேன். இன்னொருக்கா வாங்குறேன் 2 மடங்கு ஆக்குவேன். இன்னொருக்கா மாதிரி 8 போயிடும். அப்போ எனக்கு அது செட் ஆகாது. அப்போ 2 ஸ்டேஜஸ் தான் வந்து என்னால் போடையிலும் பிடிசியை பொறுத்து. அப்போ ஒருக்கா என்ட்ரி எடுப்பீங்க, ஒருக்கா அவரேஜ் பண்ணுவீங்க, இன்னும் ஒருக்கா அவரேஜ் பண்ணுவீங்க. 2 அவரேஜ் தான் வந்து பண்ணிடும் பிடிசியை பொறுத்தவரை. $1,000 இருந்தாலே அப்போ $1,000 3 லட்சத்துக்கு உங்களை லிக்விடேஷனை வச்சு செய்யணும்னா உங்களை 2 ஸ்டேஜ் தான் போடணும். அப்போ ஸ்டேஜஸ் கூட இருந்தா தான் ஓரளவுக்கு ஸ்டேஜஸ் கூட இருந்தால் மட்டும்தான் வந்து நம்மளால டிசிஏ பண்ணணும். அப்போ டிசிஏ பண்ணி கன்ஃபர்மேஷன்ல பண்ணணும்னா நமக்கு இது வந்து பிடிசி வந்து நம்மளோட $1,000 கேபிட்டலுக்கு வந்து செட் ஆகாது. இதே வந்து 10,000 இருக்குது, $10,000 $30,000 வச்சு ட்ரேட் பண்றவங்க மட்டும்தான் வந்து பிடிசின்றது வந்து நமக்கு டிசிஏ மெத்தடுக்கு வந்து செட் ஆகும். இதுக்கு காரணம் என்னவா இருக்கும்னு பார்த்தீங்கன்னா இந்த மினிமம் குவான்டிட்டி. ஸோ இந்த மினிமம் குவான்டிட்டி தான் இதில் செல்வாக்கு செலுது. ஏன்னா இந்த மினிமம் குவான்டிட்டி எங்களுக்கு குறைவாக இருந்துச்சுன்னா இந்த மினிமம் குவான்டிட்டி வந்து நமக்கு குறைவாக இருந்துச்சுன்னா வந்து அதாவது 0.001 இருக்காம 0.00001 இருந்துச்சுன்னா வந்து நம்மளால இதுல வந்து கணக்க ஸ்டேஜஸ் போட்டிருக்க முடியும். ஸோ ஒரு 8 ஸ்டேஜஸ் 9 ஸ்டேஜஸ் வந்து இதுல $1,000 வச்சுட்டு போட்டிருக்க முடியும்னா நம்மளுக்கு வந்து பிடிசி வந்து நல்ல ஒரு கோயினா இருந்திருக்கு ட்ரேட் பண்றதுக்கு. ஸோ பட் வந்து பிடிசியை பொறுத்தவரை அவ்வளோ சின்ன குவான்டிட்டியை வந்து வாங்க விட மாட்டாங்க பைனான்ஸ் வந்து. ஸோ அப்போ பிடிசின்றது வந்து அதாவது $1,000 கேபிட்டல் வச்சுட்டு ட்ரேட் பண்ணுறதுக்கு சாதுவான கோயின் இல்லை. ஸோ அப்போ நம்ம இடிஹெச்சை வந்து செக் பண்ணி பார்க்கலாம். ஸோ இப்போ வந்து இடிஹெச்சை வந்து ஒரு சின்ன ஒரு கணக்குக்காரன் இடிஹெச்சை பொறுத்தவரை எத்தனை ஸ்டேஜஸ் போடலாம்னு சொல்லி. ஸோ இடிஹெச்சை பார்த்தீங்கன்னா வந்து இப்போ வந்து இதில் மினிமம் குவான்டிட்டி பார்ப்போம். 0.005 இடிஹெச் வந்து வாங்கலாம். இதுவும் வந்து குறைச்சிருக்காங்க பைனான்ஸ் வந்து. நம்ம வந்து 0.006 இருந்தது, 0.06 இருந்தது, இப்போ வந்து 0.005க்கு மாத்திட்டாங்க. அப்போ இடிஹெச்சை பொறுத்த வரையும் 0.005ன்றது வந்து எவ்வளவுன்னு பார்ப்போம். இப்போ $4,400 கிட்ட நிற்கிது. அப்போ என்ன $22 ஒரு ட்ரேடை வந்து எக்ஸிக்யூட் பண்ணுறதுக்கு ஒரு $22 இருந்தால் காணும் ஓகேவா. ஸோ அப்போ இது வந்து சின்ன குவான்டிட்டி தான். ஸோ இப்போ வந்து நம்ம இடிஹெச் வந்து ஒரு $10,000 போனால் தான் நமக்கு லிக்விடேஷன் ஆகிற மாதிரி நம்ம ஒரு ஸ்ட்ராட்டஜி செட் பண்ணுற மாதிரி. இந்த 10,000க்கும் இப்போ இருக்கிற ப்ரைஸுக்குமான டிஃப்ரெண்ட்டாக பார்க்க போகிறோம். ஸோ அப்போ நம்ம கழிக்க போகிறோம் 4,400லேருந்து. அப்போ கிட்டத்தட்ட $5,600 மூவ்மெண்ட் பண்ணால் வந்து லொஸ்ட் ஆகிற மாதிரி நம்ம ஸ்ட்ராட்டஜி செட் பண்ணணும். அது $5,600 மூவ்மெண்ட்டை தாக்கு பிடிக்கணும். அப்போ $5,600 மூவ்மெண்ட்டை தாக்கு பிடிக்கணும்டா இதை வந்து இப்போ இருக்கிற 5,600 அதாவது நம்மளோட கேபிட்டல் அதாவது நம்ம கேபிட்டல் வந்து $1,000 வந்து அப்போ $1,000 வந்து இதை பிரிக்கணும். $1,000 இதை பிரிக்கணும்டா நமக்கு வந்து எடுக்க போகிற மேக்ஸிமம் சைஸ் இடிஹெச் வந்து பார்த்தீங்கன்னா 1.7
0.178 ETH இருந்தால் வந்து நம்மளால இந்த $5500 மூவ்மெண்ட்டை வந்து தாக்கு பிடிக்கல. நம்மளோட கேபிட்டல் 1000 1000ஆல் பிரிக்கிறோம். ஸோ பிரிச்சுட்டு வந்து இப்போ என்ன செய்ய போகிறோம்னு பார்த்தீங்கன்னா வந்து இப்போ என்ன செய்ய போகிறோம் பார்த்தீங்கன்னா வந்து 0.017ன்றதை வந்து இப்போ நமக்கு தெரிய போது நம்மளோட மினிமம் அமௌண்ட் வந்து 0.005 என்று வந்து பெருக்க போகிறோம் 10ஆல். முதல்ல ஒரு ஸ்டேஜ் போடலாம் காணும். ஸோ நம்ம 2ஆவது ஸ்டேஜ் போடலாம், அதுக்கு வந்து காணும். 3ஆவது ஸ்டேஜ் போடுறோம், அதுக்கும் காணும். 4ஆவது ஸ்டேஜ், 5ஆவது ஸ்டேஜ், 6ஆவது ஸ்டேஜ். ஸோ 6ஆவது ஸ்டேஜுக்கு காடாது. அப்போ 5 ஸ்டேஜஸ் வந்து நம்மளால் ETHல வந்து போடலாம். ETHன லிக்விடேஷனை வந்து $10,000 வச்சிருக்கல. ஸோ இப்போ நமக்கு $8,000 $7,000 இன்னுமே ஸ்டேஜஸை கூட்ட முடியும். ஸோ அப்போ இப்படி வந்து நம்மளோட ஸ்டேஜஸை வந்து நம்மளே டிசைட் பண்ணிக்கலாம். ஸோ நான் இந்த ETHக்கு வந்து இப்போ நம்ம ETH வந்து 5 ஸ்டேஜஸ்ன்றதை டிசைட் பண்ணியிருக்கோம். எப்படி டிசைட் பண்ணியிருக்கோம்? நம்மளோட லிக்விடேஷன் வந்து $10,000 நிற்கணும் என்று சொன்னால் நமக்கு வந்து இப்போ இருக்கிறதுக்கும் $10,000 வந்து எவ்வளோ டிஃப்ரெண்ட்னு பார்த்தோம்னா $5,600 வந்து டிஃப்ரெண்ட் இருக்குது ETHக்கு. இது வந்து இப்போ இருக்கிறதுக்கும் இப்போ இருக்கிற மார்க்கெட் ப்ரைஸில் இருந்து இதை கழிக்கணும். ஓகேவா? ஸோ அப்போ நான் அதே மாதிரி ஒரு இதை மாதிரி காட்டுறேன். ஓகேவா? இதில் பாருங்க $4,400 இருந்து மைனஸ் $10,000 வந்து கழிச்சோம்னா $10,000 வந்து கழிச்சோம்னா வந்து நமக்கு வந்து இந்த ப்ரைஸ் வந்து வரும். ஸோ இந்த ப்ரைஸ் வந்து 5,600 டிஃப்ரெண்ட். அப்போ அந்த 5,600க்கு வந்து எவ்வளோ கேபிட்டல் நம்ம யூஸ் பண்ண போகிறோம்? அதாவதுன்னா $1,000 கேபிட்டல் யூஸ் பண்ணோம். அப்போ $1,000 வந்து பிரிக்கணும் 5,600ஆல். ஸோ 5,600 இந்த டிஃப்ரெண்டால் பிரிச்சோம்னா வந்து நமக்கு வர போகிறது வந்து 0. அப்போ இதோட ஆன்சர் வந்து பார்த்தீங்கன்னா 0.178 மாதிரி வரும். ஸோ அப்போ நம்ம இப்போ அடுத்தது என்ன செய்ய போகிறோம்? இதை வந்து எத்தனை ஸ்டேஜஸாக பிரிக்கலாம்னு பார்க்கணும். அப்போ இந்த இதை வந்து எவ்வளோ ஸ்டேஜஸாக பிரிக்க போகிறோம், அதாவது இந்த மேக்ஸிமம் ஸ்டேஜ் எவ்வளோ ஸ்டேஜஸாக பிரிக்க போகிறோம்னு பார்த்தோம்னா இங்கே வந்து பார்க்குறோம் நமக்கு மினிமம் அமௌண்ட் வந்து 0.05 VNB. அப்போ இது வந்து எவ்வளவு மினிமம் அமௌண்ட். அப்போ மினிமம் அமௌண்டால் வந்து நம்ம ஸ்டேஜஸை பெருக்கிட்டு போகிறோம். ஒரு ஸ்டேஜ், 2 ஸ்டேஜ், 3 ஸ்டேஜ், 4 ஸ்டேஜ், 5 ஸ்டேஜ். ஸோ அப்போ 5 ஸ்டேஜஸாக வந்து இதை பிரிக்கிட்டோம். அப்போ 5 ஸ்டேஜஸாக வந்து மொத்தம் 5 ஸ்டேஜ்ன்றதை வந்து டிசைட் பண்ணிட்டோம். ஓகேவா? ETHை பொறுத்தவரையும் $1,000 கேபிட்டலுக்கு 5 ஸ்டேஜ்ன்றதை டிசைட் பண்ணிட்டோம். இது எதனால் இது வந்துச்சுன்னா நம்மளோட லிக்விடேஷன் ஃபர்ஸ்ட் நம்மளோட லிக்விடேஷன் வந்து 10,000ன்றதை நம்ம டிசைட் பண்ணதால. ஸோ ஓகேவா? இது வந்து நீங்கள் தான் டிசைட் பண்ணணும். உங்களோட லிக்விடேஷன் வந்து என்னவா இருக்கணும்ன்றதை டிசைட் பண்ணணும். அப்போ 10,000 டிசைட் பண்ணால் தான் வந்து நீங்கள் இந்த கணக்கெல்லாம் போட்டு 5 ஸ்டேஜ்ன்றதை வந்து நம்ம கணக்கில் எடுக்க முடியும். ஸோ இது எல்லாமே ஈக்குவேஷன்ஸ் தான். உங்களுக்கு வந்து விளங்கியிருக்கும். இது எல்லாமே மேத்தமெட்டிக்கல் ஈக்குவேஷன்ஸை வச்சு தான் வந்து ஒர்க் ஆக போகுது. இப்போ இதில் வந்து நான் சிம்பிளாக உங்களுக்கு இது வந்து பெரிய ஒரு கன்செப்ட். பட் இருந்தாலுமே நான் உங்களுக்கு புரியக்கூடிய விதத்தில் வந்து இதெல்லாம் சிம்பிளாக சொல்லி தந்திருக்கேன். ஸோ இதெல்லாம் உண்மையாகவே சொல்ல போனால் இதெல்லாம் பெரிய கன்செப்ட் உண்டு. ஸோ நான் உங்களுக்கு ஈஸியாக சொல்லி விளங்குற மாதிரி சொல்லி தந்துட்டேன். இந்தளவு மேத்தமெட்டிக்கல் கன்செப்டை வச்சுட்டு தான் வந்து உங்களோட லிக்விடேஷன் வந்து கணக்கு பார்ப்போம். ஸோ இது வந்து அக்யூரேட்டான பெறுமதி இல்லையே. அக்யூரேட்ன்றது இல்லையண்டா வந்து உங்களுக்கு ஹெச் மூட் இருக்கும். ஸோ இதே கூட உங்களுக்கு லிக்விடேஷன் இப்போ 10,000 கணக்கு பார்த்தீங்கன்னா லிக்விடேஷன் வந்து $15,000 ஈஸியாக போகும். $15,000 உங்களுக்கு கவர் பண்ணும். 15,000 $20,000 கூட கவர் பண்ணுறது காணும். ஏன்னா வந்து உங்களுக்கு ஹெச் மூட்டில் ஒர்க் ஆகிட்டு இருக்கு. அண்ட் வந்து மாஸ்டர் க்ளோசர்ன்ற கன்செப்ட் இருக்கு. அண்ட் வந்து ஒரு ஸ்டேஜாக பிரிக்க போறீங்க. அண்ட் வந்து கன்ஃபர்மேஷன் எடுக்க போறீங்க. இவ்வளோ இருக்கக்கூடிய இன்னுமே லிக்விடேஷன் பின்னுக்கு போகும். இப்படியான கன்செப்ட்ல தான் வந்து உங்களோட ஸ்டேஜஸ், அதாவது பிஎன்பியோட ஸ்டேஜஸும் பிரிப்பட்டிருக்கு. அண்ட் வந்து ETHோட என்ன கொயினா இருந்தாலுமே நீங்க இப்படி ஒரு கன்செப்ட்ல வந்து உங்களுக்கான ஸ்டேஜஸா பிரிச்சுக்கலாம். அண்ட் ஆனா நீங்க தான் டிசைட் பண்ணணும். இவ்வளவு பிரிச்சா வந்து உங்களோட ப்ராஃபிட்டை எப்படி க்ளோஸ் பண்றது. அண்ட் வந்து இந்த ப்ராஃபிட்ல நீங்க க்ளோஸ் பண்றதுக்கு பிஎன்பியை பொறுத்தவரை $3 மூவ் பண்ணி க்ளோஸ் பண்றன்ற மாதிரி உங்களுக்கு தெரியும். பிஎன்பியில் வந்து $3 மூவ் பண்ணா வந்து க்ளோஸ் பண்றீங்க. 60 ரோவிங் டெக்னாலஜி இருக்கு. அப்ப இந்த $3ன்றதை நம்ம டிசைட் பண்ணி வச்சுக்கோம். பிஎன்பியை பொறுத்தவரை அப்ப இதே மாதிரி ETHக்கு எவ்வளவு டாலர், அதாவது $5 $10 $50 என்றதை வந்து நம்ம டிசைட் பண்ணணும். அப்ப நீங்க அதையும் வந்து எவ்வளவு டாலர் மூவ் பண்ணும், அதாவது என்ட்ரி பிரைஸ் விட்டு ETHை பொறுத்தவரை ஒரு நாளைக்கு மூவ்மெண்ட் எவ்வளவு இருக்கும். ஸோ இதை டிசைட் பண்ணி அப்போ க்ளோசிங்க்கு எவ்வளவு க்ளோஸ் பண்றோம்ன்றதை டிசைட் பண்ணணும். அப்ப இந்த $3ன்றது வந்து உடனே $3 வந்து கண்டுபிடிக்கப்படல. $3ன்றது பெர்ஃபெக்டா இருக்கு, 2 பெர்ஃபெக்டா இருக்க மாட்டது வந்து ஒவ்வொரு முறையும் சேஞ்சஸ் பண்ணி பண்ணி பார்க்கலாம். வந்து எதுல ப்ராஃபிட் கூடவா இருக்கு, எத்தனை தடவை இதை க்ளோஸ் பண்ணாம விட்டுட்டு வந்திருக்கோம். $50 செட் பண்ணி விட்டோம். சில $45 மோஸ்டா போட்டு மேல திருப்பி ரிட்டர்ன் க்ளோஸ் பண்ணாம வந்திருக்கோம். அப்ப நம்ம $45 சேஞ்ச் பண்ணி விட்டு பார்க்கணும். ஸோ $45 சேஞ்ச் பண்ணி விட்டு பார்க்கணும். உங்களுக்கு ரிசல்ட்ஸ் வரும். அப்போ ரிசல்ட்ஸை வச்சுட்டு வந்து நீங்க $45 பெட்டர், $50 பெட்டரா, இல்லை 60 சேஞ்ச் பண்ணணுமா, அவங்க க்ளோசிங் பாயிண்ட்டை. ஸோ இதெல்லாமே வந்து டிசைட் பண்ண வேண்டியிருக்கும். அப்போ க்ளோசிங் பாயிண்ட் டிசைட் பண்ண வேண்டியிருக்கும். இப்போ ஸ்ட்ராட்டஜியை பொறுத்தவரை முதல்ல ஸ்டேஜஸ் டிசைட் பண்ண வேண்டியிருக்கும். எத்தனை ஸ்டேஜஸாக பிரிக்கணும்ன்றது டிசைட் பண்ண வேண்டியிருக்கும். ஸ்டேஜஸாக பிரிச்சிட்டிங்கன்னா வந்து
அதை வந்து எப்படி போடணும்ன்றத டிசைட் பண்ண வேண்டியிருக்கும். எப்படி போட்டுட்டீங்கன்னா வந்து உங்களுக்கு எவ்வளவு க்ளோசிங்கில் எவ்வளோத்த க்ளோஸ் பண்ணணும்ன்றதை டிசைட் பண்ண வேண்டியிருக்கும். அண்ட் வந்து எந்தெந்த ஸ்டேஜுக்கு ஆர்எஸ்ஐ ஒன் பண்ணணும்ன்றதை டிசைட் பண்ண வேண்டியிருக்கும். ஸோ இவ்வளோத்தையும் வந்து உங்களால் ஃபுல்ஃபில் பண்ண முடியல வந்து உங்களோட ஸ்ட்ராட்டஜிஸை வந்து ஓனாக கிரியேட் பண்ண முடியும். உங்களுக்கு வந்து இந்த அதாவது இப்போ சொன்ன இன்ஃபர்மேஷன் வந்து கண்டிப்பாக இதெல்லாமே புது கன்செப்டாக இருக்கும். அண்ட் வந்து இது வந்து உண்மையாக சொல்ல போனால் இதெல்லாமே வந்து நீங்கள் வெளியில் படிக்கிறதோ லேர்ன் பண்ணுறதோன்றது வந்து பெரிய ஒரு கஷ்டமான விஷயம். ஏன்னா ஒருத்தருமே வந்து இவ்வளோ தூரத்துக்கு அட்வான்ஸாக ஈக்குவேஷன் ரீதியாக வந்து சொல்லித்தர மாட்டாங்க. ஸோ இது வந்து இப்படி தான் வந்து உங்களோட ஓனான ஸ்ட்ராட்டஜி பில்ட் பண்ணுறது. இதில் வந்து உங்களுக்கு இந்த ஸ்ட்ராட்டஜி பில்ட் பண்ண தெரியணுன்றது தேவைப்படாது. பட் வந்து உங்களுக்கு அதாவது இந்த ஸ்ட்ராட்டஜியை வந்து கேட்க தெரிஞ்சிருக்கணும். கேட்க தெரியணும்ன்றது உங்களோட லிக்குரேஷன் எங்க வரணும் என்றதை வந்து நீங்க தான் சொல்ல வேண்டிய வரும். ஸோ அதாவது ஒரு பிஎன்பி கோயின்டா வந்து எனக்கு லிக்குரேஷன் ஒரு $2,500 இருக்கணும் என்று சொன்னீங்கன்னா வந்து $2,500 $2,500 வந்தா தான் உங்களுக்கு கேபிட்டல் ரிஸ்க் இருக்கிற மாதிரி ஸ்ட்ராட்டஜியை செட் பண்ணி தர முடியும். இல்லை $5,000 வந்தா தான் எனக்கு பிஎன்பி ரிஸ்க் இருக்கணும். அதுக்கேற்ற மாதிரி ஸ்ட்ராட்டஜி செட் பண்ணி தரோம். நீங்க எவ்வளவு தூரம் மேக்ஸிமம் ரிஸ்க்கை குறைக்கிறீங்க அவ்வளவு தூரம் வந்து ப்ராஃபிட்டும் கொஞ்சம் உங்களுக்கு ஏற்ற மாதிரி அதுக்கு குறையும். ஏன்னா ரிஸ்க்கு ஏற்ற மாதிரி தான் ரிவார்டும் இருக்கும். ஸோ அப்போ ரிஸ்க்கை குறைக்கிறோம்னா ரிவார்டும் வந்து குறையும். ஸோ பட் உங்களுக்கு வந்து சேஃப்டியாக உங்களுக்கான ப்ராஃபிட் வந்து மேக் பண்ணிட்டு இருக்கு. இதுக்கு வந்து நீங்க இதை கேட்க தெரிஞ்சிருக்கணும். அப்ப என்னத்தை கேட்பீங்க? உங்களோட லிக்விடேஷன் பிரைஸ் எங்க இருக்கணும்ன்றத சொல்லி டிஃபைன் பண்ணி கேட்பீங்க. அப்ப சில ஸ்ட்ராட்டஜிஸ் வந்து சொல்லுவாங்க, இந்த காயின் உங்களுக்கு செட் ஆகாது என்றது சொன்னாங்கன்னா, அந்த காயின்ல வந்து நீங்க ட்ரேட் பண்ணல. நான் பிடிசி மாதிரி நீங்க காயின் வந்து சொன்னீங்கன்னா வந்து, அந்த காயின் வந்து உங்களோட கேபிட்டலுக்கு செட் ஆகாது. அப்ப சில பேரை வந்து நீங்க இடிஹெச்ச கூடி $100 $200 வச்சுட்டு ட்ரேட் பண்ணலாம். ஏன்னா 5 ஸ்டேஜ் தான் மொத்தமா போடலாம். அப்போ $500 வச்சிருந்தாலே 4 ஸ்டேஜ் தான் போடலாம். ஸோ அப்ப 4 ஸ்டேஜை வச்சுட்டு நீங்க ப்ரொஃபிட் பண்ணணும்னு கேட்டீங்கன்னா, அது வந்து அதுல வந்து கேள்விக்குறி கொண்டு வரும். ஓகேவா? ஸோ அதோட வெயிட் பண்ண வேண்டிய சிச்சுவேஷன் வரும். அப்ப 5 ஸ்டேஜ்ன்றது வந்து காணுமான்றது பிரச்சனை இருக்கும். ஸோ அப்ப 5 ஸ்டேஜ் காணும்னு நீங்க சொன்னீங்க. உங்களுக்கு ஓகேவா இருந்துச்சுன்னா நீங்க செட் பண்ணிக்கலாம். பட் வந்து நீங்க அந்த டிசிஷன்ஸ் எல்லாத்தையும் நீங்க எடுங்க. ஏன்னா வந்து ஓனா நீங்க உங்களோட ஃபண்ட யூஸ் பண்ண போறீங்க. ஸோ அத பத்தியான லேர்னிங்ஸ் எடுத்து வந்து டிசிஷன்ஸ நீங்களே எடுக்கல. கம்பெனியின் சப்போர்ட்ட வந்து உங்களுக்கு அத சப்போர்ட்டுக்கு மட்டும் யூஸ் பண்ணிக்கொள்ளுங்க. உங்களோட ஸ்ட்ராட்டஜிஸ் ஓன் ஸ்ட்ராட்டஜிஸ வந்து நீங்களே பில்ட் பண்றது இல்ல. பில்ட் பண்ணலாம். பட் அந்த ஸ்ட்ராட்டஜிஸ் கிட்ட மாரி ட்ரேட் பண்ணி உங்களுக்கான ப்ராஃபிட்ட மேக் பண்ணி தரும். ஸோ இந்த கான்செப்ட்ல வந்து கேட்க பழகினீங்கன்னா தான் வந்து உங்களுக்கான ஓன் ஸ்ட்ராட்டஜிஸ்ல வந்து நீங்க பில்ட் பண்ணக்கூடிய மாரி இருக்கும். ஸோ இந்த கான்செப்ட் வந்து உங்களுக்கு அ விளங்கியிருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ நம்ம வந்து அடுத்த நாளைக்கு வந்து இதோட இந்த குளோசிங் பாயிண்ட்ட வந்து எப்படி நம்ம கணக்கு பண்ணலாம்? இப்ப எவ்வளோ டாலர் மூவ் பண்ணா எப்படி க்ளோஸ் பண்ணலாம்? இப்ப நம்ம $3 பிஎன்பிக்கு செலக்ட் பண்ணியிருக்கோம். ஸோ இத வந்து இடிஹெச்க்குனா எப்படி செலக்ட் பண்ணலாம்? பிடிசிக்குனா எப்படி செலக்ட் பண்ணலாம்? சொலோனாக்குனா எப்படி செலக்ட் பண்ணலாம்? இல்ல பிசிஹெச் காயின்க்குனா எப்படி செலக்ட் பண்ணலான்றது வந்து நெக்ஸ்ட் நாம நாளைய மீட்டிங்ல வந்து இது சம்பந்தமான அ ஒரு நாலேட்ஜ வந்து எடுத்துக்கொள்வோம். ஸோ இப்ப இந்த வீடியோ வந்து கண்டிப்பா YouTubeல வந்து அப்லோட் பண்ணப்படும். ஸோ நீங்க இத வந்து ரிப்பீட் பார்த்து கூடி உங்களுக்கான ஸ்ட்ராட்டஜிஸ வந்து ஓனா பில்ட் பண்ணிக்கலாம். அண்ட் வந்து பிஎன்பியோட ஸ்ட்ராட்டஜிய கூடி ரீபில்ட் அ ரீயா வந்து நீங்களா கிரியேட் பண்ணி உங்களுக்கான ஸ்ட்ராட்டஜிஸ நீங்க ஓனா கூடி செஞ்சுக்கக்கூடிய சான்சஸ் இருக்குது. ஓகேவா? ஸோ கண்டிப்பா மீட்டிங்களுக்கு இன்வைட் பண்ணுங்க. இன்வைட் பண்ணா மட்டும் தான் வந்து இப்படியான கான்செப்ட்கள், இப்படியான ஸ்ட்ராட்டஜி மீட்டிங்ல வந்து உங்களால வந்து ஜாயின் பண்ணிக்கொள்ள முடியும். ஸோ உங்களுடைய டீமும் வந்து நாலேட்ஜ வளர்த்துக்கொள்ள முடியும். நாளைக்கு வந்து அ எ நான் சொன்ன மாதிரி இந்த குளோசிங் பாயிண்ட் எப்படி பார்க்குறேன்ற மீட்டிங்ல வந்து மீட் பண்ணுவோம். சஞ்சனா